மனுஷங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்பவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மெயினான உதவி என்னென்னா ஆலோசனை தான். ஒரு பேசுவது தான் உதவி, பேசுவதை கேட்பது தான் உதவி. பேசுவது என்பது உதவி இல்லை, பேசுவதை கேட்பது உதவி. அதனால் பேசுவது என்னது, எதற்காக பேசுகிறோம்? வழிகாட்டுதல், ஆலோசனை பெறுவதற்காக. அவர்களது கருத்துக்களை, அவர்களது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நமக்கு சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும், வழிகாட்டுதலாக இருக்கும். அந்த மாதிரி பேசுவது வாழ்க்கையோட வழிகாட்டியாக இருக்கிறது. பேசுவதன் மூலமாக ஒருத்தருடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறோம், நம்ம வாழ்க்கையை மற்றவங்களுக்கு சொல்கிறோம், நமது வாழ்க்கையில் நாம் பெற்ற பாடங்களை மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக கொடுக்கிறோம். ஆக ஒருவருக்கொருவர் உதவி செய்வது என்பது என்னவென்றால் பேசுவது தான், பேசுவதை கேட்பது. இதுதான் ஒருவருக்கொருவர் மனித உயிர்கள் செய்கிற உதவியாக இருக்கிறது. பேசுவதன் மூலமாகத்தான் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க முடியும். அதில் மனசில் உள்ள பாரம்லாம் குறையும். பேசினாக்கா மனசில் அமைதி ஏற்படும். தனிப்பட்ட, அதாவது ரொம்ப நம்பிக்கையானவங்ககிட்ட நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நம்பிக்கையோடு பேசும்போது அது மனதில் அமைதியை ஏற்படுத்தும். அப்போ நம்ம தியானம் கூட நமக்கு தேவையில்லை. தியானங்கிறது இப்படி இயற்கையான வழியில் நம்ம மனதில் அமைதியை ஏற்படுத்தணும்னா மற்றவங்ககிட்ட பேசணும், மனம் விட்டு பேசணும். நமக்கு நம்பிக்கையானவர்களிடம் தான் நம்மளால் மனம் விட்டு பேச முடியும். அப்படி பேசும்போது தான் மனதில் அமைதி ஏற்படும். அப்போ நமக்கு தியானம் தேவையில்லை. அந்த மாதிரியான உறவுமுறைகள், நண்பர்கள் இல்லாத போது தான் நாம் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு நமக்கு ஆட்கள் இல்லை, மனம் விட்டு பேசுவதற்கு நமக்கு ஆட்கள் இல்லைங்கும் போது தான் ஒருத்தரில் மனசில் அமைதியின்மை அதிகமாகி அமைதி இல்லாமல் போய் கடைசியில் என்ன தியானம் பண்ணுற நிலைமைக்கு போயிடுவாங்க. அதனால் தியானம் என்பது நம்ம மனம் விட்டு பேசிவிட்டால் நமக்கு தியானம் என்பதே, மனம் விட்டு பேசுகிற உறவுமுறைகள் நமக்கு இருந்தால் தியானம் என்பது நமக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு பேசுவது என்பது உதவியாக இருக்கிறது. மனதில் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் வாழ்க்கையில் அமைதி ஏற்படுத்துவதற்கும் அந்த உதவி என்பது பேசுவதன் மூலமாகத்தான் கிடைக்கிறது. நிறைவேற்ற உதவி கேட்கறதுக்கு பேசுகிறது தான் காரணமாக இருக்கிறது. பேசுவதன் மூலமாக தான் பிறரிடம் உதவியை கேட்கிறோம். அப்புறம் உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்குறதுக்கு நம்ம பேசுவதைத்தான் பயன்படுத்துகிறோம். பேசுவதை கேட்பது, இதுதான் மனித உயிர்கள் ஒருவருக்கொருவர் செய்கின்ற உதவியாக இருக்கிறது. பேசுவது என்பது ஒரு உதவி என்பதால் அதனால தான் பேச்சு துணைங்கிறாங்க, பேச்சு துணைக்கு அப்படிங்கிறாங்க. பேசுவது தான் உண்மையான துணை. பேசுவதற்கு நமக்கு மனுஷங்க தேவை. அதனால் அந்த மாதிரி அப்போ தான் மனசு அமைதியடையும், உடம்பில் நோய் வராது, மனசில் எதுவுமே வச்சுருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லணும். வெளிப்படையாக சொல்வதற்கு தகுந்த செயல்களை தான் செய்யணும். அதனால் நம்ம எதை செஞ்சாலும் மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது. சொல்வதற்கு தகுதியான செயல்களை செய்ய வேண்டும். அருவருப்பான செயல்களை சொன்னால் அதை மற்றவங்கள்ட்ட பேச முடியாது. அப்போ பிறரிடம் பேசுவதற்கு ஏற்ற மாதிரியான செயல்களை, அதற்கான தகுந்த செயல்களை தான் நம்ம செய்ய முடியும். அந்த மாதிரி பேசுவது என்பது ஒரு உதவி என்பது அந்த உதவி தான் மனித வாழ்க்கை சிறப்பாக செயல்படுவதற்கும், மனித உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும், மனதில் அமைதி நிலவுவதற்கும் பேசுவது என்கிற அந்த உதவி, அந்த நடைமுறை நமக்கு தேவைப்படுகிறது.